சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிபி மியூசிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சா கம்பெனியோட பேஸ் டபுள் போர்டும் தென் ட்ரிபிள்எஸ் அப்படிங்கிற பிராண்டோட சப் சரௌண்ட் சென்டர் போர்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு போர்டு கம்பைன் பண்ணி ஒரு 5.1 ப்ரீ ஆம்ப் போர்டு மாதிரி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த சா கம்பெனி போர்டு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு போர்டோட பவர் சப்ளை டீட்டெயில்ஸ், தென் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டுங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் அதை டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சா கம்பெனியோட பேஸ் டபுள் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 4558 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் செக்ஷனுக்கு ஒரு ஐசியும் ரைட் செக்ஷனுக்கு ஒரு ஐசியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இண்டிவிஜுவல் ஐசி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ அவுட்புட் நல்லாயிருக்கும். தென் இதோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வைஸ் எல்லாமே கெல்ட்ரானில் போட்டிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ரெசிஸ்டர்ஸு அப்புறம் கெப்பாசிட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்காங்க. பிசிபி வைஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இதோட பேக் சைட் வியூ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த் கம்பெனியோட பேஸ் டபுள் போர்டு சர்க்யூட் மாதிரி தான் இருக்குது. இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ தெளிவாக மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பிசிபியோட பேக் சைட்லேயும் கூட பார்த்தீங்கனாலே தெரியும் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ், பேஸ் டபுளோட அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது நம்ம 24 வோல்ட் ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 28 வரைக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பண்ணிங்கன்னா இந்த போர்டோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் ஜீனர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் எத்தனை வோல்ட் கொடுத்தாலும் இந்த ஐசிக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மட்டும்தான் இதில் இன்புட்டாக போகும். தென் இதோட இன்புட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்புட்டு, இங்கே கிரவுண்டு, இது இங்கே ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். தென் அவுட்புட் வந்து அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து இங்கே ஓப்பன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இங்கே ஒரு அவுட்புட், இங்கே ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம கிரவுண்ட் எடுக்க தேவையில்லை. சப்போஸ் நம்ம கிரவுண்ட் எடுத்தோம்னா ஒரு அன்வான்ட் ஹம்மிங் நாய்ஸஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்குள்ளே கிரவுண்ட் தேவைப்படாது நம்மளுக்கு. தென் பேஸ் லைன் இங்கேருந்து எடுத்துக்கலாம், ட்ரிபிள் லைன் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேஸ் லைன் வந்து அதுக்கு ஆப்போசிட்லேருந்து எடுத்துக்கலாம், ட்ரிபிளும் அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த போர்டிலேருந்து ஒரு அவுட்புட்டே பார்த்திங்கன்னா நல்லா கெயின் ஆகி தான் வரும். ஸோ இதுக்கு எதுக்கும் ப்ரீசெட் எதுவும் தேவைப்படாது. அதனால் இவங்க எதுவும் ப்ரீசெட் எதுவும் கொடுக்கல இதுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஆம்ப்ளிஃபையர் போர்டுனா நம்ம ஸ்டீரியோ போர்டு வந்து 52001943 காம்போவில் போடுற மாதிரி இருந்தால் சக்தி போர்டு, தென் ஷேன் இந்த மாதிரி போர்ட்ஸ் போட்டால் இதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். டிடிஎஸ் சீரீஸில் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் 7294, தென் 7265 இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இதிலேருந்து கரெக்டான அவுட்புட் எடுக்க முடியும். இந்த போர்டிலேருந்து வர ஆடியோ அவுட்புட் பார்த்திங்கன்னா எந்தவித இறைச்சலும் இல்லாமல் நல்ல கிளியரன்ஸான ஒரு அவுட்புட் வந்து வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேஆர்சி சீரீஸில் 4558 அப்படிங்கிற ஐசி வரும். அதை நீங்கள் இதில் போட்டு செக் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்ல துல்லியமான ஆடியோ அவுட்புட் வந்து இந்த போர்டிலேருந்து எடுக்க முடியும். ஒரு சிம்பிளான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் இதை வச்சு ஒரு ரெடி பண்ணலாம். ஒரு 4 FET ஸ்டீரியோ போர்ட், தென் இந்த பேஸ் டபுள் போர்ட் போட்டு ஒரு 24 வோல்ட் 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல தெளிவான ஆடியோ அவுட்புட் கேட்குறதுக்கு இனிமையாகவும், தென் வந்து ரொம்ப நேரம் நல்லா ஒரு ஆடியோ வந்து நம்ம ரசித்து கேட்கலாம். அடுத்ததாக நம்ம ட்ரிபிள்எஸ் பிராண்டோட சரௌண்ட் சென்டர் சப் போர்டை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா இதோட பிசிபி வந்து நார்மல் குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு மட்டும் ஷாமாவில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே வந்து கெல்ட்ரானில் தான் போட்டிருக்காங்க. தென் இதோட ஐசி நம்பர்லாம் எரேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எதுக்காக எரேஸ் பண்ணாங்கன்னு தெரில. பட் இதோட ஆடியோ அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்குது. தென் இதோட அவுட்புட் கனெக்ஷன்ஸ்லாம் கூட அவங்களே வந்து மேலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டோட பேக் சைட் வியூ தான். பேக் சைட் வியூவிலே அவங்களோட இது பிராண்ட் ட்ரிபிள்எஸ் சரௌண்ட் சப் போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்லாம் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டுக்கு நீங்கள் 24 வோல்ட் 28 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா போர்டு எதனா கம்ப்ளைண்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைஃப் வராது. இதுலேயும் அதே மாதிரி 12 வோல்ட் ஜீனர் போட்டிருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா, 12 வோல்ட் ஜீனர் இந்த மாதிரி தான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் அவுட்புட் கொடுத்தாலும் நம்ம இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் தான் இந்த ஐசிக்குள்ளே போகும். பவர் சப்ளை கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா
இந்த ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துல பாசிட்டிவ் கனெக்ஷனும், இங்கே சென்டரில் கிரவுண்டும், இங்கே வந்து மைனஸ் வின் மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துல வந்து நெகட்டிவ் வோல்ட்டும் நம்ம கொடுக்கணும். தென் ஸ்டீரியோ இன்புட் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஆடியோ இன்புட் வந்து இந்த பாயிண்ட்லேயும், ரைட் ஆடியோ இன்புட் இந்த பாயிண்ட்லேயும், கிரவுண்ட் வந்து இங்கேயும் கொடுத்துக்கணும். தென் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம அப்படியே அவுட்புட் எடுத்துக்கலாம். சரௌண்டிங் லெஃப்டோட அவுட்புட் இங்கேயும், சரௌண்டிங் அவுட்புட் வந்து இந்த பாயிண்ட்லேயும், சப்வூஃபரோட அவுட்புட் இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எடுக்க தேவையில்ல. சப்போஸ் நம்ம கிரவுண்ட் எடுத்தால் ஹம்மிங் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சென்டரோட அவுட்புட் பாயிண்ட்டும் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். தென் இந்த போர்டோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 100Kல தான் போட்டிருக்காங்க. இந்த 3 ப்ரீசெட்டுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபரோட கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சரௌண்ட் அண்ட் சென்டரோட கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வால்யூம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கெயின் வச்சுக்கலாம். ஒரு சில ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கெயினாக வரும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டோட ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக வருது. எந்த வித இறைச்சலும் கிடையாது. நம்ம இதில் முக்கியமாக ப்ரீசெட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு வால்யூம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் சரௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆடியோ இன்புட், அதாவது அதிக எம்பி உள்ள பாட்டெலாம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சரௌண்டிங் வந்து நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் லோ எம்பி உள்ள பாட்டு போட்டிங்கன்னா சரௌண்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக வாய்ஸ் மிக்ஸ் ஆகி வர மாதிரி வரும். அது ஒன்று மட்டும்தான். சப்வூஃபரோட அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டான பேஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த போர்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இதில் வர பேஸ் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிஎஃப், இந்த பிஎஃப்பை சேஞ்ச் பண்ணுற மூலிமா நம்ம சப்வூஃபரோட பேஸ் டெப்த்தை வந்து மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை மேக்ஸிமம் ஆல்டர் பண்ணுற ஒர்க்கெலாம் இருக்காது. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து இதில் நம்ம ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த போர்டுமே நம்ம எல்லா விதமான ஐசிஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம டிடிஏ சீரீஸில் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா 52001943 டிரான்சிஸ்டர், இல்லைனா ஏஆர்எஃப் போர்ட்ஸ் அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் இந்த போர்டை வச்சு தாராளமாக நம்ம ஒரு 5.1 ஆம்ப் ரெடி பண்ணலாம். ஏன்னா இதில் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை வச்சு நம்ம தேவைக்கேற்ப வால்யூம் வைக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து கெயின் நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து எல்லா விதமான ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸுக்கும் இந்த போர்ட் மேட்ச் ஆகும். இந்த ஷா கம்பெனியோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் 100 ரூபாலேருந்து 130 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த SSS அப்படிங்கிற பிராண்டோட சரௌண்ட் சென்டர் போர்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 200 ருபீஸ்லேருந்து 230 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். ஒரு ஏரியாவுக்கும் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். சப்போஸ் நான் சொன்ன விலையோட கம்மியாகவும் கிடைக்கலாம், இல்லை அதோட அதிகமாகவும் இருக்கலாம். இந்த 2 போர்டோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோலாஜிக் போர்ட் பதிலாக இந்த மாதிரி 2 போர்டு யூஸ் பண்ணி கூட நம்ம ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 5.1 ஆம்ப் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரோலாஜிக் போர்டு தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தனித்தனி போர்டும் போட்டு நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டு பார்த்து பயன்படுத்தக்குள்ள நம்ம தேவைக்கேற்ப வந்து நம்ம அவுட்புட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரோலாஜிக் போர்டு வந்து எல்லா ப்ரோலாஜிக் போர்டுமே வந்து எல்லா அவுட்புட்டும் கரெக்டாக கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி தான் போட்டாகணும் ஒரு சில ப்ரோலாஜிக் போர்டெலாம். மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா போர்ட்ஸும் வாங்கி நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத விட உங்களுக்கே வந்து புரியும் எந்த மாதிரி அவுட்புட்லாம் ஒரு போர்ட் கொடுக்குதுன்ட்டு. ஒரு ஐசிக்கும் அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டுக்கும் ஐஆர்எஃப் சீரீஸுக்கும் அவுட்புட் மாறும். நம்ம தேவைக்கேற்ப நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி போடணும் நமக்கு எந்த மாதிரி ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. இந்த 2 போர்டோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி 14 ஃபெட் போர்ட், தென் ஷான் 14 ஃபெட் போர்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குமார் ஆடியோஸ் போர்ட், இந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்குள்ள இது 2 காம்போ பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் டிடிஏ சீரீஸில் ஐசிஸ் பயன்படுத்தக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ஆடியோ அவுட்புட் வந்து ஜென்ரலாகவே அது வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த 2 போர்டு காம்போ பண்ணி போட்டிங்கன்னா இன்னமும் கூட நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம அந்த டிடிஏ சீரீஸ் ஐசிஸ் போர்டிலேருந்து எடுக்கலாம். நீங்கள் எஸ்டிகே ஐசிஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஷே கம்பெனியோட பேஸ்டபிள் போர்டில் வந்து நம்ம பேஸ்டபிள் கண்ட்ரோலுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து 22K வந்து நீங்கள் ட்ரிபிளுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா சில்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் நம்ம எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணக்குள்ள. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கெயின் உள்ள ஆடியோ ஐசிஸ். ஸோ அதனால் அது மாதிரி பயன்படுத்துங்க. இந்த SSS போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீசெட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நம்ம எஸ்டிகே ஐசிஸ் கூட வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த 2 போர்டுமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து வேறு சில போர்ட்ஸு அதுக்கு உண்டான சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.